9ஆம் வசனம் சொல்லுது, அந்த சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்தில் அவளையும் அவன் தாதிமார்களையும் வைத்தான். ஏகா செய்த அடுத்த காரியம் என்ன தெரியுமா? எஸ்தரை கொண்டு போய் 7 தாதிமார்கள் கையில ஒப்படைத்தான். சுத்திகரிப்பு செய்யப்பட்டு அந்த தாதிமார்கள் கையில எஸ்தர் ஒப்படைக்கப்பட்டாள். இந்த தாதிமார்கள் யார் தெரியுமா? 7 பேர். யாரை குறிக்க தெரியுமா? கர்த்தர் இன்னைக்கு 7 சபையின் உபதேசத்தின் கையில நம்ம கையில ஒப்படைச்சிருக்கிறார். இந்த 7 சபைதான் எஸ்தர் ஒப்படைக்கப்பட்டது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அந்த 7 சபையின் உபதேசத்தின்படி உன்னுடைய வாழ்க்கை அமையுமானால் நீ கர்த்தருக்கு பிரியமான ராஜகுமாரத்தியாய் மாற முடியும்னு அர்த்தம். ராஜா வர வரைக்கும், ராஜா கூப்பிடுற வரைக்கும் அந்த எஸ்தரை இந்த 7 தாதிமார்கள் ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யாரு? பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்ட 7 பேர், அந்த ஏகாவினால் நியமிக்கப்பட்ட 7 பேர். அதான் இந்த 7 சபையினுடைய உபதேசம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை அதான் நான் திருப்பியும் சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு ஆன்லைன்ல செய்தி கொடுக்கிறோம், உங்க சபையில கொடுக்குறாங்க, அநேக ஊழியர்கள் கொடுக்குறாங்க. எத்தனை பேர் இதை உட்கார்ந்து கேட்கறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. எத்தனை பேர் இது உங்களுக்கு ரீச் ஆகுதுன்னு தெரியாது. ஏன்னா நான் பல நேரங்களில் கேள்விப்பட்டேன், ஞாயிற்றுக்கிழமை காலைகளில் பல இடங்கள்ல வந்துட்டு கரண்ட் கட் ஆயிடுது, சில இடங்கள்ல வந்துட்டு ஆராதிக்கும் போதே நெட்டு டவுன் ஆயிடுது, சில இடத்துல நெட்டு கட் ஆயிடுது, சிக்னல் வீக்கா இருக்குது, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அந்த ஆராதனை லைவா பார்க்க முடியல. அதுக்கப்புறம் ரெக்கார்டட் வெர்ஷன்றதை விட லைவ் வெர்ஷன் வேற, லைவ் வெர்ஷனை விட லைவா தேவனை ஆராதிக்கிறது வேற. சோ இதெல்லாம் கொடுக்கப்படுது. நான் அதுவும் எப்பவும் ஏற்கனவே சொன்னதான் நான் இப்ப திருப்பியும் சொல்றேன். நம்ம சபையில இப்ப எங்களுடைய நான் என்னையே எடுத்துக்கிறேன். நான் வேற யாரும் சொன்னா உங்களுக்கு உடனே கோவம் வந்துருது. என்னையே நான் சொல்றேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட சேனலுக்கு நீங்க பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 77,000 பேர் இருக்கிறாங்க. ஆனா நீங்க மெசேஜ் பாக்குறவங்கள பாருங்களேன், ஒரு 32,000 பேர், 35,000 பேர், மேக்சிமம் 40,000 பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்? 70,000 பேர் சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் பார்க்கறது என்னவோ 40,000 பேர் தான். அப்போ என்ன அர்த்தம்? 70,000 பேர் அழைக்கப்பட்டவர்கள், ஒரு 40,000 பேர் அந்த செய்தியை கேட்கிறவர்கள், அவ்வளவுதான். இதுதான் சர்ச்சிலையும் நடக்குது. நம்ம சர்ச்சில் இருக்கிற எல்லா விசுவாசியும் அன்னைக்கு ஆராதனையை பார்த்துருச்சான்னு பாருங்க. கண்டிப்பா அந்த ஆராதனை நேரத்தில் வாட்சிங் முடிச்ச பிறகு எவ்வளவு பேர் வாட்ச் பண்ணாங்க பாருங்க. ஒரு 20% 30% பார்த்திருக்க மாட்டாங்க, சில இடத்துல 50% பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்கள் ஒப்படைக்கப்பட்டார்கள், ஆனால் அந்த செய்தி அவர்களுக்கு போகல. அப்ப நாம இந்த சபைய நம்மள அப்ப கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தம் பண்றது எது? இந்த அடைக்கப்பட்ட காலத்துல ஆன்லைன் நம்மளை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நெட் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கரண்ட் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உன் கையில கொடுக்கப்பட்ட வேதத்தில் இருக்கிற இந்த 7 தாதிமார்கள் இருக்கிறாங்களே, 7 சபைக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம், இது உன்னை விட்டு விலகவே விலகாது. உன் கையில் இருக்கிறது, உன் கூட இருக்கிறது, உனக்குள்ள இருக்கிறது, அது உன்னை சுத்திகரிப்பு செய்து கொண்டே இருக்கும். நெட் இருக்கோ இல்லையோ, ஊழியக்காரங்க இருக்கிறாங்களோ இல்லையோ, கரண்ட் இருக்குதோ இல்லையோ, அதை பத்தி கவலையே கிடையாது. கையில் இருக்கிற இந்த வசனம் உன்னை போதித்துக் கொண்டே இருக்கும், சுத்திகரிப்பு செய்து கொண்டே இருக்கும். அதான் அந்த 7 தாதிமார்கள். அவங்க எஸ்தர் கூடவே இருப்பாங்க. எப்ப வரைக்கும் இருப்பாங்க? ராஜா கூப்பிடுற வரைக்கும் கூட இருப்பாங்க. ராஜா கூப்பிடும் போது தான் பிரிவாங்க. அத்தனை பேரும் அங்கதான் கூடவே இருப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? ராஜாவுக்கு என்று ஆயத்தம் பண்ணுகிற அந்த 7 தாதிமார்கள், இந்த 7 சபையினுடைய உபதேசம். அதான் நான் சொல்றேன், இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உபதேசம் சுத்திகரிப்பின் உபதேசம். இருக்கிற உபதேசங்கள்லயே நியாயப்பிரமாணத்தை பார்க்கிலும், அதான் இயேசு சொல்றாரு, நான் இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. யோவான் 16 அநேக காரியங்களை சொல்ல வேண்டி இருக்கிறது, ஆனால் அவைகளை இப்பொழுது சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். நான் போய் என்ன செய்றேன்? பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி வரேன். அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எஸ்தர், உன்னை சுத்திகரிப்பு செஞ்சிட்டேன்பா, ஆனா எல்லா சுத்திகரிப்பு நான் செய்ய முடியாது. ஏகா சொல்றது. ஆனால் நான் போய் என்ன செய்யறேன் தெரியுமா? ஏகாவின் கருத்துல உன்னை ஒப்படைக்கிறேன். ஏகா என்ன பண்ணுவாரு? 7 தாதிமார்ட்ட கொடுப்பாரு. அவங்க தாமா உன்னை மொத்தமா சுத்திகரிப்பு செய்வாங்க. அவங்க தான் 100% உன்னை மாத்துவாங்க. அதுதான் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய இந்த உபதேசம். இந்த உபதேசம் உங்களை 100% ராஜாவுக்கு ஏத்த மாதிரி மாத்தும். இந்த ராஜா எப்படி விருப்பப்படுறாரோ, ஏன்னா அந்த தாதிமார்களுக்கு நல்லா தெரியும், அதன் அடிப்படையில் தான் அந்த தாதிமார்கள் நியமிக்கப்பட்டார்கள். அதே மாதிரி தான் நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பரலோகத்தில் நம்ம போய் சந்திக்கிறதுக்கு நமக்கு என்ன உபதேசம் தேவைன்னு பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். அதனால தான் இந்த உபதேசம் நம்ம கையில கொடுத்து வச்சிருக்கிறார். இந்த 7 சபையின் கையில நம்ம ஒப்படைச்சு வச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்துக்குள்ள, அதனால சொல்றேன், எவ்வளவுக்கு வேத வசனத்தை தியானிக்கணுமோ அவ்வளவு தியானிங்க. இந்த வசனத்தை எத்தனை தடவை படிக்க முடியுமோ அத்தனை தடவை படிங்க. இது படிக்க 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 என்னங்க இருக்கு? நீ படிச்சுக்கிட்டே இருங்களேன், அது ஒரு நாள் அப்படியே உங்களுக்குள்ள கிரியை செய்ய தொடங்கும். அந்த வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது, அந்த வசனத்துக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு. இந்த வசனம் உங்களை ராஜாவுக்கு ஏத்த மாதிரி மாத்தும். அதனாலதான் கர்த்தர் எழுதி இதை கையில நம்ம கையில இப்படி கொடுத்து வச்சிருக்கிறார். அதனாலதான் இந்த வசனத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இதோட எதையும் சேர்த்துறாத, எதையும் குறைச்சிடாத. ஏன்?
நீ ராஜாவாக்கு ஏத்த ராஜகுமாரத்தையா மாறத்துக்கு உனக்கு என்ன தேவையோ 100% எழுதி உங்க கையில கொடுத்துட்டேன். இது ஃபுல்ஃபில்டு வேதாகம். இதான் 100% பைபிள். உட்கார்ந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அது சும்மா படிச்சுக்கிட்டே இருங்க, சும்மா படிச்சுக்கிட்டே இருங்க. படிக்க 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 அந்த வசனத்தினுடைய சாரம் உங்களுக்குள்ள இறங்கிக்கிட்டே இருக்கும், அது கிரியை செய்யும். அதனால தான் பேதுரு சொன்னார் ஆண்டவரை பார்த்து, நாங்கள் வேறு யார் இடத்துல போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல உண்டே, அது அப்படியே ஜீவனை உருவாக்கும். இந்த 7 தாதிமார்கள் 7 சபையினுடைய உபதேசம் இப்போ கொண்டு போயிட்டு ஒப்படைச்சாச்சு. யார் கையில் ஒப்படைச்சாச்சு? அந்த 7 தாதிமார்கள் கையில் ஒப்படைச்சாச்சு. இப்போ அவங்க எஸ்தரை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனத்தை வாசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் வந்துட்டு சங்கீதத்தின் புஸ்தகத்தில் ஒன்று ஞாபகப்படுத்தினார். அதாவது 45வது சங்கீதத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காரியம் இருக்கு. ராஜகுமாரத்தி உள்ளார பூரண மகிமை உடையவள் அப்படின்னு இருக்கு. 45வது சங்கீதம் 13வது வசனத்துல ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள் அப்படின்னு இருக்கு. எஸ்தர் ராஜகுமாரத்தியை பத்தி பார்க்கும் போதும் இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தி, அந்த ராஜகுமாரத்தி எப்படி உள்ளார பூரண மகிமை உடையவளா இருக்கிறா, அதே ஏத்த மாதிரி எஸ்தர் எப்படி இருந்தா அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயத்தை இதுல சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த ராஜாவுக்கு ஏத்த மாதிரி சுத்திகரிப்பு செஞ்சாங்க, ராஜாவுக்கு ஏத்த மாதிரி 7 தாதிமார் மாத்தினாங்க. அப்படி மாத்தும் போது எஸ்தருக்கு அவங்க ஒரு காரியம் செய்யறாங்க. என்ன பண்றாங்க? 12ஆம் வசனம் 2:12ல ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குள்ளேயே மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படுற நாட்கள் நிறைவேறி. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, எஸ்தருக்கு மற்ற எல்லா ஸ்திரீக்கும் பண்ணாங்க, எஸ்தருக்கும் பண்ணாங்க. அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வெள்ளை போலத்தினால் அவளை சுத்திகரிப்பு செஞ்சாங்கன்னு இருக்கு. எனக்கு இந்த 45ஆம் சங்கீதத்தை வாசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இங்க வசனம் சொல்லுது. 8வது வசனத்துல இயேசு கிறிஸ்துக்கு மேல இருக்கக்கூடிய வசனம் என்ன, வாசனை என்னன்னு இருக்கு. 8ஆம் வசனம் சொல்லுது, தந்தத்தினால் செய்த அரண்மனையிலிருந்து அவர் புறப்படுகையில் நீர் மகிழும்படி உம்முடைய வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலம் சந்தனம் லவங்கம் இவைகளின் வாசனை பொரிந்ததா இருந்தது. இப்ப என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் அவருடைய வஸ்திரத்தில் ஒரு வாசனை வருது. என்ன வாசனை? வெள்ளை போல வாசனை. இது ராஜாவுடைய சரீரத்தில் வர வாசனை. இப்ப ராஜா இந்த சரீரத்தில் இந்த சென்ட்டை போட்டிருக்காருன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு அந்த சென்ட் பிடிக்கணும் அர்த்தம். இப்ப நம்ம ஒரு சென்ட் அடிச்சுட்டு வரோம், நிறைய பேர் சொல்லுவாங்க இது என்ன சென்ட், இல்லங்க இது சாம எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால போட்டிருக்கிறேன். நம்ம ஒரு கலர் வச்சிருக்கிறோம், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச, நம்ம கிட்ட ஒண்ணு இருக்குன்னா நமக்கு பிடிச்சதுன்னு அர்த்தம். ஒரு சிலர் தான் பிடிக்காததை போடுவாங்க, அது வேற விஷயம். இயேசு கிறிஸ்துவை பத்தி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இது இருக்கும். அவருடைய நாம ஊற்றுண்ட பரிமள தைலம் எல்லா இடத்துலயும் இருக்கும். அப்ப இயேசுவோடைய வஸ்திரத்திலிருந்து வரக்கூடியதான வாசனை என்ன வாசனை? வெள்ளை போல வாசனை இருக்கு. இப்ப இந்த 7 தாதிமார் என்ன பண்றாங்க? இந்த எஸ்தர வஸ்திரத்தல்ல, எஸ்தரையே வெள்ளை போலத்தினால சுகந்த வாசம் வர்றாங்க. அவங்க அவளை சுத்திகரிப்பு செய்யறாங்க. அதோட என்ன அர்த்தம் என்ன? அவருக்கு வெள்ளை போலம் பிடிக்கும், அந்த வெள்ளை போலத்தை அவர் வஸ்திரத்துல போட்டிருக்கிறாரு. அந்த வெள்ளை போலத்தையே உன் சரீரத்தினால் மாற்று, அந்த வஸ்திரம் அந்த வாசனை ராஜாவுக்கு பிடிக்கும். அப்ப என்ன அர்த்தம்? ராஜாவுக்கு பிடிச்ச அதே வாசனையில ராஜகுமார்த்தி இந்த 7 தாதிமார்கள் மாத்துவாங்க. இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தில் வர்ற அதே வெள்ளை போலம் இங்க எஸ்தருக்கும் போடப்படுகிறது, சபைக்கும் போடப்படுகிறது. அதைத்தான் வசனம் இயேசு சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி பரிசுத்தராய் இருப்பார்னு யாருக்கு தெரியும்? பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். அந்த வெள்ளை போல வாசனத்தை நம்மேல் வீச பண்ணுவார். நம்மள அந்த வெள்ளை போலத்திலேயே குளிப்பாட்டுவார், பரிசுத்தத்திலேயே மாத்துவார், விசுவாசத்திலேயே மாத்துவார். அவருக்கு என்ன வாசனை பிடிக்குமோ அந்த அலங்காரத்துக்கு நம்மளை மாத்துவார். பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். அந்த அலங்காரத்துக்கு இந்த மனவாட்டியை மாத்தும் போது ராஜா கிட்ட போய் நிற்கும் போது ராஜா சொல்லுவாரு, என் மேல என்ன வாசனை இருக்குதோ அதே வாசனை உன் மேலேயும் இருக்குது. நான் எனக்கு என்ன வாசனை பிடிக்குமோ அந்த வாசனை உங்ககிட்ட இருந்து வீசுது. அப்ப ராஜாக்கு என்ன ஆகும் தெரியுமா? உடனடியாக ராஜகுமாரத்தை பிடிச்சிரும். ஏன் தெரியுமா? எனக்கு பிடிச்ச வாசனை உன் மேல வீசுதுமா. எனக்கு எந்த வாசனை பிடிக்கும் என் வஸ்திரத்துல போடுவனோ அது உன் சரீரத்தில் வீசுகிறது. அப்பனா என்ன அர்த்தம்? அவருக்கு விரும்ப அந்த பரிசுத்தத்துக்கு ஏத்த மாதிரி அவருக்கு பிடிச்ச வாசனைய மாதிரி இந்த 7 தாதிமார்கள் எஸ்தரை மாத்துவாங்க. அதே மாதிரி தான் இந்த 7 சபையினுடைய உபதேசத்தை நீங்க படிக்க 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 கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக உங்களை அது மாற்றும். கிறிஸ்துவின் அதனாலதான் வசனம் சொல்றது ரோமர் 8:29 குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி நம்மளை அழைச்சிருக்கிறார். நம்ம அப்படியே அவர் சாயலுக்கு ஒப்பா மாறுவோம். ஏங்க இந்த வசனத்தை படிக்கும்போது என்ன நடக்கும்? நீ படிச்சுக்கிட்டே இருங்க, குமாரனின் சாயலுக்கு ஒப்பா நீங்க மாறுவீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவர் உங்களை மாத்திக்கிட்டே இருப்பார். இந்த வசனங்களை படிக்க 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 அவர் உங்களை மாத்திக்கொண்டே இருப்பார். ஒரு நாள் ராஜா வரும்போது பாப்பாரு, எனக்கு பிடிச்ச அந்த வாசனை, பரிசுத்த வாசனை, அந்த விசுவாச வாசனை உன் மேலையும் வீசுது. நான் எப்படி பரிசுத்தரா இருக்கணும் அதே பரிசுத்தல் நீ இருக்கிற.
அந்த வாசனை உங்ககிட்ட வீசணும். அதுக்கு தான் கர்த்தர் இந்த வசனங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எஸ்தர் மேல வீசினது வெள்ளை போல வாசனம், 45ஆம் சங்கீதத்துல இயேசு கிறிஸ்து மேல வீசுறதும் வெள்ளை போல வாசனம். அப்ப ரெண்டு வாசனை என்ன அர்த்தம்? மணவாளன் மேலையும் மணவாட்டி மேலையும் ஒரே வாசனை வீசுது. அப்ப மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் வாசனை மணவாட்டியாகிய சபை நம்ம மேல வீசணும். அந்த 7 தாதிமார்கள் அதுக்கு ரெடி பண்ணுவாங்க. நம்மள ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பு செய்து 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 அவருக்கு பிடிச்ச எல்லா வாசனை, உன் பேசுகிற பேச்சு இருக்குதே அவருக்கு பிடிச்ச மாதிரி மாறும், உன் பார்வை இருக்குதே அவருக்கு பிடிச்ச மாதிரி மாறும், உங்க சிந்தனை இருக்குதே அவருக்கு பிடிச்ச மாதிரி மாறும், நீங்க கேட்கிற காரியங்கள் இருக்குதே அவருக்கு பிடிச்ச மாதிரி கேட்பீங்க. அதுக்கப்புறம் உங்களை முழு ஆவி ஆத்மா சரீரம் கிறிஸ்துவுக்கு ஒப்பாக மாறி நிற்கும். இதைத்தான் சொல்லுது ராஜகுமாரத்தி உள்ளார பூரண மகிமையுடையவன், ராஜாவுக்கு ஏத்த மாதிரியே மாறி இருப்பான். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? தயவு செய்து அடைக்கப்பட்ட காலத்துல ஆண்டவர் உங்களை 7 தாதிமார்கள் கையில ஒப்படைச்சிருக்கிறார். அதாவது வசனத்தின் கையில ஒப்படைச்சிருக்கிறார். 7 சபையின் வசனத்தின் கையில. நல்லா படிங்க, எவ்வளவு படிக்குமோ படிங்க. நான் தான் எப்போ சொல்வேன், என்டர்டைன்மெண்ட்டை குறைச்சிருங்க, எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைங்க. அது பொழுதுபோக்கு. ஆனா ஆண்டவர் சொன்னது காலத்தை பிரயோஜனப்படுத்து. நாட்கள் பொல்லாதவர்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் இருக்கு. ஆனா டிவிங்கிறது பொழுதுபோக்கு, என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்கு. நம்ம பொழுத போக்கற்கான காலம் இது இல்ல. பொழுது காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற காலம். உட்கார்ந்து ராஜாவின் சமூகத்துல உட்கார்ந்து இந்த வசனத்துல உங்களை தந்தர்க விடுங்க, உங்களை வெள்ளை போலத்துல வாசனத்துல வீச வைங்க. அப்படியே ராஜாவுக்கு ஏத்த மகிமை உங்களுக்குள்ள வீசும், ராஜாவுக்கு ஏத்த வாசனை வீசும். ஒரு நாள் ராஜா அப்படி வரும்போது பாப்பாரு, என் வாசனை என்னவோ உன் வாசனையும் ஒரே மாதிரி இருக்கு, நீ தான் எனக்கு ஏத்த மணவாட்டி. அடுத்து எஸ்தர் செய்தது 13ஆவது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் நடக்குதுங்க. இந்த வசனத்தை ஆண்டவர் ஏன் வாசிக்க சொன்னார் கேட்கும் போது உண்மையிலே ஆவியில எனக்கு ஒரு களி கூறுதல் வந்துச்சு. 13ஆவது வசனம் 2:13 இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவிடத்திலே பிரவேசிப்பாள், கன்னிமாடத்திலிருந்து தன்னோடு கூட ராஜா அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டும் என்று கேட்பவையெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த செலக்ட் பண்ணப்பட்ட கன்னிகைகள் ராஜாவுக்கு என்று செலக்ட் பண்ணப்பட்டவங்க, ராஜா கிட்ட போகிறதுக்கு ராஜா வந்து செலக்ட் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த கன்னிகை செலக்ட் பண்ணப்பட்டவங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்கு. என்ன ஆஃபர் தெரியுமா? அவர்கள் கேட்பதை எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அவங்க கேட்கறதை எல்லாம் கொடுத்துருவாங்க. அவ என்ன கேட்டாலோ அது அவங்களுக்கு தந்துடும். இது கரெக்ட். இப்போ இப்படி ஒரு உபதேசம் இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். என்ன? என் நாமத்தினால எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இதை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ என்ன வேணாலும் கேளு, ஆண்டவர் உனக்கு தருவார். பாரு, ராஜாவே சொல்லி இருக்கிறாரு, அவங்க என்ன கேட்கறாங்களோ எல்லாத்தையும் கொடுத்துரு. அப்படி இருக்கும்போது நமக்கே என்ன வருது தெரியுமா? ஒரு சந்தேகம் ஒண்ணு வருது. எனக்கு இந்த வசனத்தை படிக்கும்போது சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம்? ஆண்டவரே இது ஒப்புமையா இப்ப எஸ்தர் வந்து சபைனா, ராஜா வந்து இயேசு கிறிஸ்துனா, கேட்பதை எல்லாம் கொடுப்பாருன்னா வசனமும் சொல்லுது என் நாமத்தால் எவைகளை கேட்பீர்களோ பெற்றுக்கொள்வீங்கன்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் கேட்கக்கூடாது? என்னென்ன ஆசீர்வாதங்கள் வேணுமோ எல்லாமே கேட்டுக்கலாமே. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இதை கேட்கக்கூடாது? நம்ம ஏன் இப்படி ரெஸ்ட்ரிக்டா இருக்கிறோம் போது ஆவியானவர் எனக்கு சொன்னாரு, தொடர்ந்து படி அப்படின்னாரு. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வந்த 15ஆவது வசனத்துல, ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேற ஒன்றையும் எஸ்தர் கேட்கவில்லை அப்படின்னு. எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை என்னன்னா, நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். ஆனா எஸ்தருடைய குணாதிசயம் என்னன்னா, அவங்க எல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்வாங்க. ஆனா எனக்கு ஏகா ஒன்று நியமிச்சிருக்கிறாரு, அதை மட்டும்தான் நான் பெற்றுக்கொள்வேன். எனக்கு இந்த வசனம் எங்க வருது தெரியுங்களா? பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு தகுதி உண்டு, எல்லாமும் எனக்கு தகுதியாகிறாது. எது எனக்கு தகுதியா இருக்கும்னு பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும், அவர் கொடுப்பாரு, அதை மட்டும் நான் வாங்கிப்பேன். இந்த 2 டிஃபரன்ஸ் தான் இன்னைக்கு கடைசி கால சபைகள் இருக்கிற உபதேசத்தினுடைய விளைவு. செழிப்பின் உபதேசத்துக்கும் ப்ராஸ்பரிட்டிக்கும் கிருபையின் உபதேசத்துக்கும் உள்ள சின்ன மைல்டு வித்தியாசம் இங்கதான் இருக்கு. என்ன ஒரு கூட்டம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்குது, நீ என்ன வேணாலும் கேளு, இயேசு கொடுப்பார், நீ எப்படி வேணா கிளைம் பண்ண கர்த்தர் கொடுப்பார். யாரும் இல்லைன்னே சொல்லல, பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா மணவாட்டி சபைக்குரிய குணாதிசயம் என்ன தெரியுமா? நான் கேட்டா எல்லாமே கிடைக்கும், ஆனா எனக்கு என்ன தேவைன்னு ஏகாவுக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். அவர் கொடுக்கறதை மட்டும் நான் பெற்றுக்கொள்வேன். போதும் என்ற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம். இப்ப நம்ம எந்த சபையா இருக்கிறோம்? ஏன் எஸ்தருக்கும் மற்ற கன்னிகைகளுக்கும் வித்தியாசம் தெரியுங்களா? இவங்க எல்லாரும் ராஜகுமாரத்தி ஆகிறதுக்காக வந்தாங்க. ராஜா கூப்பிட்டு இருக்கிறாருங்க, ராஜா நம்மளை அழைச்சிருக்கிறாரு, நாம இனிமேல் ராஜகுமாரத்தி ஆயிட்டோம்னா நமக்கு அரண்மனை, நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு முன்னாடி பின்னாடியும் காவலர்கள், நமக்கு வந்துட்டு தேவையான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், என்ன கேட்கணுமோ கிடைக்கும். ஓ ஃபைன். இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு இயேசு கிறிஸ்துவ கிட்ட வரவங்களுக்கு இப்படி ஒரு சுபாவம் இருக்கு. என்ன சுபாவம்?
இயேசு கிட்ட ஆசீர்வாதத்துக்காக வர கூட்டம். என்ன கேட்டாலும் கிடைக்கும். உண்மை உண்மை, யாரும் இல்லைன்னே சொல்லல. அதனாலதான் ஒரு சிலர் இந்த பூமிக்குரியதை பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கும் கொடுக்கிறாரு, இல்லைன்னு சொல்லல. ஏன்னா ரெண்டு வகையான கன்னிகைகள் இருக்கிறாங்க. ஒண்ணு ராஜா கிட்ட ஆசீர்வாதத்துக்காக வந்த கன்னிகைகள், அவங்களாம் அரண்மனையில அரசி ஆகணும், அப்புறம் வந்துட்டு ராஜா கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், என்ன வேணுமோ கேட்டதையெல்லாம் பெற்றுக்கொண்டார்கள். ஆனா எஸ்தருக்கு ஒரே ஒரு காரியம், நான் இங்கே கொண்டு வரப்பட்டது வெறும் ராஜகுமாரத்தியாய் ஆகுவதற்கு அல்ல. என்னை இங்க கொண்டு ஆண்டவர் வந்திருக்கிறார்னா பின்னாடி ஒரு டார்கெட் எனக்கு இருக்குது. நான் ஏன் ராஜகுமாரத்தியா மாத்தப்படுறேன்? நான் ராஜகுமாரத்தி ஆகிறேன்றதோட தான் மற்றவங்க எல்லாம் நிறுத்திட்டாங்க. ஏன் ராஜகுமாரத்தி ஆகணுங்கிறது தான் எஸ்தருடைய காரியம். அவங்க வந்து உட்கார்ந்துருக்கா, நான் ஏன் ராஜகுமாரத்தி ஆகணும்? ஆண்டவர் ஏன் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு? மொர்தெக்காய் ஏன் என்னை இங்க அமுச்சு வச்சாரு? ஏக கண்கள்ல ஏன் எனக்கு தயவு கிடைச்சிச்சு? ஏன் நான் இந்த இடத்துக்கு உட்கார்ந்து இருக்கிறேன்? நான் மற்றவங்கள மாதிரி ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு இங்க அரண்மனையில உட்கார்ந்து ஜாலியா இருக்கிறதுக்கு வரலையே. எனக்கு ஏதோ ஒரு டார்கெட் இருக்கு என்பதை யோசித்து கொண்டே இருக்கிறாள். அந்த டார்கெட் தான் ஒரு நாள் வந்தது. நீ ராஜகுமாரத்தி ஆனது எதுக்கு தெரியுமா? ஒரு நாள் வரப்போகிற உபத்திரவ காலத்துல ஒரு கூட்ட ஜனங்களை மீட்பதற்காக. அப்ப புதிய ஏற்பாட்டு சபையை கர்த்தர் எதுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு? கேட்டதையெல்லாம் வாங்கி ஆசீர்வாதமா சந்தோஷமா இருப்பதற்காக அல்ல. அவள் கொண்டு வரப்பட்ட நோக்கம் வேற. அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், கர்த்தர் உங்களை உருவாக்குனதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. எதுக்காக? இன்ஜினியர் ஆகிறதுக்கு, டாக்டர் ஆகிறதுக்கு, கலெக்டர் ஆகிறதுக்கு எல்லாம் இல்ல. நான் பெரிய ஜட்ஜ் ஆகணும், நான் பெரிய அரசியல்வாதி ஆகணும், அதெல்லாம் வேற. ஆனா ஆயிட்டு போங்க, அதெல்லாம் கர்த்தர் நியமிச்சது. ஓகே. ஆனால் கர்த்தர் ஏன் உங்களை அப்படி ஆக்கினார் என்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஏன் உன்னை அந்த போஸ்டிங்ல உட்கார வச்சிருக்காரு? நான் ஏன் அந்த இடத்துல ராஜகுமார்த்தியான, நான் ஏன் இந்த ஆபீஸ்ல இந்த போஸ்டிங்க்கு வந்திருக்கிறேன்? கர்த்தர் எதுக்காக என்ன கொண்டு இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறார் என்றால், அங்கே வைத்து கர்த்தருக்கு உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கு. அதுக்கு தான் கர்த்தர் வைத்து இருக்கிறார். அந்த டார்கெட்டையே யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மேல கான்சென்ட்ரேஷன் போகாது. ஏன்னா நான் கொண்டு வரப்பட்ட நோக்கம் வேற. நான் அனுபவிக்கிறதுக்காக கொண்டு வரப்படவில்லை. நான் கர்த்தருடைய வேலையை செய்வதற்காக பூமிக்கு வந்திருக்கிறேன். அந்த வேலையை செய்வதற்கு கர்த்தர் இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறேன். ஏன் என் சபை இந்த இடத்துல ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு? நான் ஏன் இந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டேன்? எதற்காக கர்த்தர் என்னை கொண்டு வந்து இப்படி ஒரு பாதையில நடத்தி கொண்டு வராரு? ஒரு சீட்ல என்ன ஏன் உட்கார வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டா இவர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, ஓ இந்த போஸ்டிங் எவ்வளவு சந்தோஷம், கர்த்தர் என்னை உயர்த்தி கொண்டு இங்க உட்கார வைத்தார். அது ஒரு கன்னிகை கூட்டம். இன்னொன்னு இருக்கு, எஸ்தர் கூட்டம். அது என்ன சொல்ல தெரியுமா? ஏன் என்ன உட்கார வச்சீங்க ஆண்டவரே? இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள நான் ஏன் கொண்டு வரப்பட்டேன்? என்னை கொண்டு நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க? இந்த கேள்வியை நீங்க கேட்கணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை கொண்டாந்து இருக்கிறார். அதனாலதான் எஸ்தர் என்ன செஞ்சாலாம், எல்லாரும் அனுபவிக்கிறத நான் அனுபவிக்கல, எனக்கு ஒன்று நியமிக்கிறார் ஏகா, அது மட்டும் எனக்கு போதும், அது எனக்கு போதும். ஏன்னா என் வேலை அனுபவிக்கிறதுக்கு வந்த வேலை இல்ல, என் வேலை வேறொன்றுக்கு இருக்கு, பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு, அதுக்கு நான் கொண்டு வரப்பட்டேன். அதைத்தான் 11ஆம் அதிகாரம் எபிரேயர்ல ஆபிரகாம் சொல்றாரு. அதை அல்ல, அதை காட்டிலும் பரமதேசத்தை அவன் நாடினார். எதுக்குப்பா ஆபிரகாம் கொண்டு வரப்பட்ட கானானுக்கு? எதுக்கு உன்னை நான் ஆரோன்ல இங்க கொண்டு வந்தேன்? இங்க வந்து உன்னை லேண்ட நடந்து சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னேன். எதுக்கு சொன்னேன்? எதுக்கு உனக்கு நான் ஈசாக்க கொடுத்தேன்? எல்லாரும் மாதிரி எனக்கும் பிள்ளை இருக்கணும் இல்லப்பா. இந்த ஈசாக்க வழியா இயேசு வரணும், இயேசு வழியா உலகத்துல மீட்பு வரணும். அந்த மீட்புக்கு வரணும்னா இன்னைக்கு நீ இங்க நடக்கணும், இந்த கானானுக்கு நீ வரணும். இதுக்கு பின்னாடி ஹெவன்லி பிளான் ஒன்று இருக்கு. உலக பிளான் என்ன? ஆபிரகாம் செல்வ சீமானாக இருந்தால் அவன் அங்கே இதை புரிஞ்சுக்கிட்ட ஆபிரகாம் தான் சொல்றாரு, இது இல்ல, இதை காட்டிலும் மேன்மையான ஒண்ணு எனக்கு இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்ட மோசே சொல்றாரு, பார்வோன் குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவித்து. காரணம், நான் அழைக்கப்பட்டது எகிப்துல ராஜாவா இருக்கிறதுக்கு இல்ல, எகிப்துல இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குறதுக்கு. ஏன்னா அங்க கொண்டு போனாதான் அவங்க படுகிற பாடுகளை நான் பார்க்க முடியும். அப்பதான் அவங்க மேல எனக்கு பாரம் வரும். ஒரு இடத்துக்கு என்ன ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார்னா நான் அனுபவிக்கிறதுக்காக கொண்டு வரப்படல. கர்த்தர் அங்க வைத்து எனக்கு ஏதோ ஒரு அனுபவத்தை கொடுக்க விரும்புகிறார். பூமியை அனுபவிக்கிற இடம் இல்லைங்க, அனுபவம் பெற்றுக்கொள்கிற இடம். இதை வைத்து கர்த்தர் நம்மை உருவாக்க போகிறார். இந்த எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பர்பஸுக்காக தான் பரலோகம் என்ன அனுப்பி இருக்கு, அந்த பர்பஸை நான் நிறைவேற்றி முடிச்சுட்டு நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு வந்துருச்சுனாலே உலகத்தின் மேல உங்களுக்கு எந்த ஆசையுமே வராது. அதனாலதான் இயேசுக்கு அந்த ஆசை வரல, அதனாலதான் பவுலுக்கு அந்த ஆசை வரல. இயேசு கிட்ட கொண்டு மொத்தத்தையும் கொடுக்கிறான் பிசாசு. உலகத்தின் ராஜ்யங்களும் அந்த மகிமைகளும் அவருக்கு கொடுக்கப்பட்டுகிறது. எல்லாத்தையும் தாழ விழுந்து பணிஞ்சு கொண்டு எல்லாத்தையும் நான் அவனுக்கு தந்துறேன். இயேசு பார்த்தாரு, இதுக்கா நான் வந்தேன், இதை நான் பெற்றுக்கொள்றதுன்னா பிதாவை கேட்டாலே தந்துருவாரு. நீ கேளா பொழுது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமா தரவேன்னு சொன்ன ஆண்டவர்ல போய் ஆண்டவர் பூமியின் எல்லைகளை எனக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. நான் இதை பெற்றுக்கொள்ள வரல. அப்புறம் என்னை பிதா அனுப்பினதுக்கு வேறொரு டார்கெட் இருக்குப்பா, வேறொரு டாஸ்க் இருக்கு, அதை செய்வதற்கு நான் வந்திருக்கிறேன். பவுல் சொல்றாரு, எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். அப்ப இதெல்லாம் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். அந்த தாட் வரணும்.
அப்ப எஸ்தருக்கு தெரியுது இவங்க எல்லாம் இதை அனுபவிக்கிறாங்க, நீ அனுபவிக்கலையா எஸ்தர்? இல்லைங்க, ஏகா என்ன கொடுத்து விட்டாரு, சாப்பாடு கொடு, அதை மட்டும் கொண்டாங்க போதும், மற்றதெல்லாம் இல்ல விட்டுருங்க விட்டுருங்க, எனக்கு வேற என்னமோ இருக்குங்க, நான் வந்ததுக்கு வேற நோக்கம் இருக்கு. இந்த எண்ணம் நமக்கு வந்துடணும். இந்த எண்ணம் வந்துருச்சுன்னா நான் ஏன் ஊழியக்காரனாக்கப்பட்டேன், நான் ஏன் இந்த போஸ்டிங்க்கு கொண்டு வரப்பட்டேன், நான் ஏன் இங்க வந்தேன்ட்டு பரலோகத்தினுடைய திட்டத்தை கேட்கணும். நான் ஊழியக்காரன் ஆனதோடு கூட என் வேலை முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைச்சேன்னா நான் மற்ற கன்னிகைகள் மாதிரி ஓகே வந்தாச்சு, நான் ஊழியக்காரன் ஆயிட்டேன், நான் செட்டில் ஆயிட்டேன், சாப்பாடு நல்ல பீஸ்ஃபுல், நான் இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிட்டார். எஸ்தர் நினைச்சிருக்கலாமே, நான் அடிமை பெண்ணாக இந்த ஊருக்கு வந்து நான் பட்ட கஷ்டத்துக்கு கர்த்தர் என்னை அரண்மனையில் கொண்டு வந்து உட்கார வச்சிட்டார், என்ன பண்ணும், எல்லாத்தையும் கொண்டா எல்லாத்தையும் கொண்டா, ஏன் நான் பட்ட கஷ்டத்துக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்னு எஸ்தரும் சொல்லியிருக்கலாமே. ஆனா வசனம் சொல்லுது எஸ்தர் என்ன பண்ணாங்களாம் தெரியுமா, அதை அல்ல, அதை விட்டு அதெல்லாம் விடு. அப்ப உனக்கு என்னமா வேணும், ஏகா என்ன கொடுத்தாரோ அதை மட்டும் கொடுங்க, அது போதும். அப்ப நீ எதுக்கு, இல்ல எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் கொண்டு வரப்பட்ட பர்பஸ் வேற. அந்த சிந்தனை உங்களுக்கு எனக்கும் வரணும். இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் எஸ்தர் எதையும் கேட்கவில்லை. அந்த வசனம் என்ன அழகா சொல்லுது பாருங்களேன், ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாக ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேற ஒன்றையும் கேட்கவில்லை. ஆனா மற்ற ஸ்திரீகள் கேட்பவை எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. என்ன டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. இந்த பூமி அதுதாங்க நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தின் அரண்மனை அதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த பூமியில கேட்டதான் நமக்கு கிடைக்கும், நாமத்துல கேட்டா கிடைக்கும். ஒரு கூட்டம் அதுக்கு பின்னாடி கான்சன்ட்ரேட் பண்ணது பண்ணட்டும், அவங்க போட்டோம், இல்ல யாரையுமே நம்ம குறை சொல்ல வேணாம், அவங்க பண்றவங்க பண்ணட்டும். ஆனா நீங்களும் நானும் அந்த கூட்டம் அல்ல. கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கூட என்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்தார், அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். அதை நான் செய்து முடித்து விட்டு நான் ராஜாவின் பக்கத்துல போய் உட்கார்ந்து விடுவேன். இவங்களை மாதிரி இங்க உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன், நான் ராஜாவுக்கு பக்கத்துல போயிருவேன். அதான் டார்கெட். அடுத்தபடியா கடைசியாக எஸ்தர் செய்த மிக முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 4ஆம் அதிகாரத்துல எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ மிகப்பெரிய பிரச்சனை வந்துருச்சு. இப்போ எஸ்தர் அங்க கொண்டு வந்த டார்கெட் அங்க வந்துருச்சு. அந்த அம்மா ஏன் வந்தாங்கன்ற சிச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போ எஸ்தருக்கும் புரிஞ்சிருச்சு, மொர்தெகாய்க்கும் புரிஞ்சிருச்சு கர்த்தர் ஏன் எஸ்தரை அரண்மனைக்கு கொண்டு வந்தாரு அப்படின்னு. அதனாலதான் தெளிவா மொர்தெகாய் சொல்றாரு, இந்த காலத்திற்காக நீ இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கலாம். இப்ப எஸ்தருக்கும் நல்லா புரியுது, நம்ம இதுக்கு தான் இங்க வந்திருக்கிறோம், கர்த்தர் என்னை இங்க கொண்டு வந்து உட்கார வச்சதுக்கு அதான் நோக்கம். இங்க இருக்கிற ஜாலியா அனுபவிச்சு உலகத்தை அனுபவிச்சு சந்தோஷமா களி கூர்ந்து இங்கேயே செத்து போறதுக்கு இல்ல, வேற ஒரு பர்பஸ்க்கு நான் வந்தேன். இப்ப அது எஸ்தருக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் எஸ்தருக்குள்ள இருந்த ஒரு விஷயம் புதிய ஏற்பாட்டு சபைக்கு இருக்கணும், எஸ்தருக்கும் அது இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இப்ப எஸ்தர் வந்து இந்த விஷயத்தை கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே எஸ்தர் என்ன சொல்றாங்கன்னா, நான் போக முடியாது, நான் போனா எனக்கு அங்க என்ன செய்யணும், சாவடிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. இப்ப அவங்க அந்த அம்மா என்ன வசனம் சொல்லுதாங்க நீங்க பாருங்க, 11வது வசனம், 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாராவது அழைப்பிக்கப்படாமலும் உட்புறத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் அவர்கள் பிழைக்கும்படி அவர்களுக்கு ராஜா பொற்சொங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. என்ன சட்டம்? நீ மீறி உள்ள போனினா, சட்டத்தை மீறி உள்ள போனினா சாவு நிச்சயம், கம்பல்சரி செத்து போயிருவேன். இந்த 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 எண்ணம், இந்த சட்டம் யாருக்கு தெரியும்? எஸ்தருக்கு தெரியும். இப்ப எஸ்தர் உள்ள போல. ஏன் போல? போனா செத்து போவோம். இப்ப மொர்தெகாயை சொல்லி அனுப்புறாங்க, மீறி நான் உள்ள போனா சட்டப்படி தான் நான் செய்யணும், நான் மீறி உள்ள போனா செத்து போயிருவேன், அதனால நான் போகாம இருக்கிறேன். மொர்தெகாய் சொல்றாரு, அப்படின்னா நீ இந்த நோக்கத்துக்கு கொண்டு வந்தியே, எதுக்கு கொண்டு வரப்பட்ட தெரியுமா? இந்த ஜனங்களை காப்பாத்துறதுக்கு. ஆனா வந்த நீ இப்ப ராஜா கிட்ட போக மாட்டேங்கிற. ஏன் போக மாட்டேங்கிற? சட்டம், ஆஸ் பர் ரூல் படி நீ போக மாட்டேங்கிற. அதுல தப்பு இல்ல, உலக பிரகாரமா எந்த தப்புங்க இல்லைங்க. இங்க எஸ்தர் செஞ்சது ஏதாவது தப்பு இருக்கா பாருங்க, ஒரு தப்பும் இல்ல. சட்டப்படி உள்ள செயல நம்ம போக கூடாது, அதான் ரூல். எல்லா துரைத்தனங்களுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். உண்மைதானே? வசனம் அப்படித்தானே இருக்குது. கரெக்ட், ஃபைன். ஆனா மொர்தெகாய் சொல்ற வார்த்தை என்ன? நீ உன்னுடைய ஜீவனை பாக்குற, ஆனா இங்க கோடிக்கணக்கான ஜீவன் வெளியே சாவு போகுது, லட்சக்கணக்கில் சாவு போகுது இங்க. அப்ப நீ என்ன நினைக்கிற? அவங்க சாகிறத விட ஓ சாவ நீ மேன்மையா நினைக்கிற. நான் போனா செத்து போவேனே. அப்ப இத்தனை பேர் சாகிறத பத்தி உனக்கு கவலை கிடையாது, இத்தனை பேர் இப்படி வெளியே சாகிறத பத்தி உனக்கு ஒரு கவலையும் கிடையாது. உன்னுடைய தோட்டம் என்ன? நான் செத்து போவேன். இது புதிய ஏற்பாட்டு சபையினுடைய குணாதிசயம் இல்லை. புதிய ஏற்பாட்டு சபை என்ன பிரமாணம் என்ன தெரியுங்களா? உன்னை அழைச்சதே கர்த்தருக்கு எதுக்கு அழைச்சாருன்னா சாகத்துக்கு தான் அழைச்சாரு, சாகத்துக்கு தான் அழைச்சாரு. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும் என்ன பண்ணணும்? நீ சிலுவை எடுத்துக்கொண்டு வரணும். சிலுவை எடுத்துக்கொண்டு வந்து உன்னை சாக ஒப்பு கொடுத்தாதான் புதிய ஏற்பாட்டு பிரமாணம், புதிய ஏற்பாட்டு சபை.
இப்ப இந்த அம்மா பேசுறது நியாயப்பிரமாண சபையோட பிரமாணம். ஐயோ, சட்டப்படி பிரமாணத்தின்படி நான் உள்ளே போக முடியாது, உள்ளே போனால் நான் கொல்லப்படுவேன். மொர்தெகாய் சொல்றாரு, உன்னை கர்த்தர் அழைச்சது முன்குறிச்சது எதுக்காக தெரியுமாமா? நீ வாழ்றதுக்கு இல்லம்மா, நீ செத்தாவது ஒரு கூட்டத்தை வாழ வைக்கணும். இந்த தாட்டை யாரு கொடுக்கிறது? மொர்தெகாய் எஸ்தருக்கு கொடுக்கிறாரு. இப்பதான் எஸ்தருக்கு தோணுது, இத்தனை பேருக்காக ஒருவன் மரிப்பது நலமாயிருக்கும், அநேகருக்காக ஒருவன் மரிப்பது நலம்ங்கிற அந்த பிரமாணம் இப்ப எங்க வருது? எஸ்தருக்குள்ள வருது. அது யாருடைய பிரமாணம்? கிறிஸ்துவின் பிரமாணம். அநேகருக்காக ஒருவர் பாடுபட்டார், அநேகருக்காக ஒருவர் மரித்தார். இந்த பிரமாணம் எங்க வருது? கிருபையின் பிரமாணம் எஸ்தருக்குள்ள வருது. இப்ப அந்த அம்மா சொல்றாங்க 16வது வசனத்துல, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி, நல்ல கவனிங்க, சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகுறேன் என்று சொல்ல சொன்னால், எப்ப செத்தாலும் சாகுறேங்கிற முடிவுக்கு எஸ்தர் வந்தாங்களோ அன்னைக்கே மீட்பு தொடங்குச்சுன்னு அர்த்தம். அங்கே மீட்பு தொடங்குச்சு. நீங்க நானும் எதுக்காக இந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டோம் தெரியுமா? பூமியில வாழ்றதுக்கு இல்ல, சாகறதுக்கு. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவன் சாகணும், சாகாம நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. அதனால தான் பவுல் சொல்றாரு, என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன், இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழுகிறார். என்னை சாக கொடுக்கணும். நான் லிட்டரலா மரணத்தை சொல்லல, என்னுடைய மாம்சத்தை நான் சாக கொடுக்கணும். நான் மாம்சத்தை நான் சாக கொடுக்கும் போது என் மூலமாய் ஒரு கூட்டத்தை கர்த்தர் வாழ வைப்பார். நீ மாம்சத்தில் பிரசங்கம் பண்ணும்போது அந்த மாம்ச பிரசங்கம் மரணத்துக்கு ஏதுவான பிரசங்கம், அதை கேட்கிறவனும் மரணத்துக்கு ஏதுவாக தான் இருப்பான். நீ என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு இம்மைக்காக பிரசங்கம் பண்ற ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க எதை பத்தி பேசுவாங்க? நீ உலகத்தில் ஒரு வீடு இருந்தால் கர்த்தர் உனக்கு 2 வீடு கொடுப்பார், அடுக்கடுக்காக கொடுப்பார், கவலைப்படாத, 4 பேர் இருந்தால் 4 கார் கொடுப்பார். ஓ ஃபைன். கேட்கிறவனும் அதே பிரசங்கம், மாம்சத்துக்குரிய பிரசங்கம். ஆனா மாம்சத்துல செத்தவன் பிரசங்கம் பண்றானே, அவனுடைய பிரசங்கத்துல மாம்சம் இருக்காது, உலக மேன்மை இருக்காது, இம்மைக்குரியதை பத்தி இருக்காது. அவனுடைய பிரசங்கத்தில் மறுமைக்குரியதை பத்தி இருக்கும், அவனுடைய பிரசங்கத்தில் பரலோகத்துக்குரியதை பத்தி இருக்கும். ஓ, அப்போ பூமிக்குரியது தேவையில்லையா? இவர் ஓவரா பேசுறாரு, அப்ப இவர் சட்ட பேண்ட் எல்லாம் என்ன பண்ணுவாரு, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவார், காசுக்கு என்ன பண்ணுவாரு? அதைத்தான் சொல்றேன். ஏகா எனக்கு என்ன நியமித்தானோ அது எனக்கு வந்து சேரும். பரலோகம் நியமிச்சது எனக்கு வந்து சேரும். நீ கேட்டு வாங்குறவன் எனக்கு தானா வரும். பரலோகம் கொண்டு வந்து என் கையில கொடுக்கும். காரணம் என்ன தெரியுமா? நான் பரலோகத்தால் அழைக்கப்பட்டு ராஜகுமார்த்தை அழைக்கப்பட்ட மனவாட்டி கூட்டம். எனக்கு பரலோகம் கொடுக்கும். காக்கா கொண்டு வரும், இல்லன்னா தூதனே வருவான். எனக்கு வரணும், ஏன்னா பரலோகம் நியமிச்சு வச்சிருக்க. We are all ordained by the heaven. நான் மனுஷங்கிட்ட கேட்கறதுக்காக வரல இங்க. மத்தவங்க கேட்கணும், கேட்டுட்டு போட்டோம். அது அவங்க கேட்டு பெற்றுக்கொள்கிறவர், அவர்கள் கேட்டதை எல்லாம் கிடைக்கும். எனக்கு கேட்டு பெறது கூட்டம் இல்ல, எனக்கு பரலோகம் கொடுத்து வாங்குற கூட்டம். நாங்க அப்படிப்பட்ட ஒரு கூட்டம்ன்ற எண்ணம் நமக்கு வரணும். அப்படிப்பட்டவனுக்கு தான் செத்தாலும் சாகுறேங்கிற எண்ணம் வரும். நான் செத்து ஒரு கூட்டத்தை வாழ வைப்பேன். அதுதான் எஸ்தருடைய பிரமாணம். அவ சொல்றா, செத்தால சாகறதுக்கு பயந்த அதே எஸ்தர் தான் 11வது வசனத்தில் சாகறதுக்கு பயந்த எஸ்தர் உள்ள போனா செத்து போவேன். மொர்தெகாய் சொல்றான், சாகு, நீ செத்து ஒரு கூட்டத்தை வாழ வை. அதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்த. எதுக்கு? புதிய ஏற்பாட்டு சபை என்ன வாழ்றதுக்கான சபையா? புதிய ஏற்பாட்டினுடைய பிரமாணம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ளே மரித்து தன்னைத்தானே சிலுவையை சுமந்து அநேகருக்காக ஒருவன் மரிக்க வேண்டும். எத்தனை ஸ்டெயின் செத்து போனாரு, இன்னைக்கு அவர் என்ன செத்தா போனாரு? கர்த்தருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பரிசுத்தவான்கள் ஒரிசால செத்து போனாங்க கலவரத்துல. எத்தனை பரிசுத்தவான்கள் தங்களை சாக கொடுத்தாங்க, தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி ஆயிட்டோம்? ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன்னு பாடுறதுக்கு கூட கஷ்டம். அதை பாடினா அறிக்கை பண்ணா ரத்த சாட்சியா மறிக்கணுமா? மறிங்க. ஏன்? என்ன இப்போ? கர்த்தர் எத்தனை ரத்த சாட்சிகளுடைய மரணத்தின் கல்லறை மேலதான் இன்னைக்கு சபைகள் கட்டப்பட்டிருக்கு. பவுல் என்கிற ரத்த சாட்சி சிறைச்சேதம் பண்ணப்பட்டதனுடைய மேலதாங்க இன்னைக்கு சபையே கட்டப்பட்டிருக்கு. பேதுரு என்கிற ரத்த சாட்சியினுடைய கல்லறைக்கு மேலதான் இன்னைக்கு சபை கட்டப்பட்டிருக்கு. அதை விட கொல்கதாவில் இயேசு கிறிஸ்து என்னும் கண்மலைக்கு மேலதான் இன்னைக்கு சபைகள் கட்டப்பட்டிருக்கு. அந்த ரத்தத்தின் மேல சபையை கட்டிட்டு ரத்த சாட்சியா வாழ நான் யோசிக்கிறேன். நீ ரத்த சாட்சியா வாழணும்னு விருப்பப்படாத, வந்தால் ஏற்றுக்கொள். கர்த்தர் உனக்கு எனக்கு நியமிச்சது என்ன தெரியுமா? நான் செத்தாலும் சாகிறேன். அதாங்க எஸ்தர். அந்த அம்மா என்னைக்கு அப்படி ஒரு முடிவு எடுத்துச்சோ அன்னைக்கு தேசத்தில் எழுப்புதல் வந்தது. ஒரு பெரிய கூட்டம் பாதுகாக்கப்பட்டது. அன்னைக்கு ஒரு திரளான ஜனங்கள் மீட்கப்பட்டார்கள். இதுதாங்க கர்த்தர் நமக்கு நியமிச்சது. டிசைட் பண்ணணும், ஆண்டவருக்காக நான் எதையாலும் செய்ய தயாராக இருக்கிறேன். ஒரு காலத்துல அப்படிதான் ஊழியக்காரங்க வந்தாங்க. ஒரு காலத்துல அப்படிதான் ஊழியக்காரங்க வந்தாங்க. நான் கர்த்தருக்காக எதையாவது செய்யறேன், நான் சாகவும் தயாராக இருக்கிறேன்.
சிலுவை சுமக்க தயாரா இருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தரை வச்சு வாழ்ற கூட்டம் ஒண்ணு இருக்கு. கர்த்தரை வச்சு நல்ல சொகுசா வாழணும்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. நான் சொகுசாக வாழ்வதற்கு அழைக்கப்படவில்லை. என் தேவை என்னவோ அதை பரலோகம் பார்த்துக்கொள்ளும். நான் கிறிஸ்துவுக்காக மரித்தாலும் செத்தாலும் சாவதற்கு தான் இங்க வந்திருக்கிறேன். அந்த தாட் நமக்கு வரணும். அதுதான் எஸ்தர். அந்த எஸ்தர் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய 100% நியாய பிரமாணத்தினுடைய வெளிப்பாடு. அந்த அம்மா கொண்டு போய் வேதம் சொல்லுது, நான் செத்தாலும் சாகிறேன். கொண்டு போய் ஒப்படைச்சாங்க பாருங்க, சிலுவைக்கு தானே. அதான் அப்படி அவங்க முடிவு எடுத்தாங்க. வசனம் சொல்லுது, அந்த அம்மாவின் மூலமாகத்தான் ஒரு பெரிய திரளான கூட்டம் மீட்கப்பட்டது. இந்த கடைசி காலத்துல நான் சொல்றேன், நான் செத்தாலும் சாகிறேன், கிறிஸ்துவுக்கு ஏதாவது செய்ய போறேன், ஆண்டவர் என்னை கொண்டு ஏதாவது செய்யணும் அப்படி தீர்மானிக்கிற சபையும், அப்படி தீர்மானிக்கிற விசுவாசியும், அப்படி தீர்மானிக்கிற ஊழியக்காரனை கொண்டு இனி வருகிற காலங்களில் கர்த்தர் ஒரு மிக பெரியதான மீட்பையும் எழுப்புதலையும் கட்டளையிட போகிறார். அடுத்த எழுப்புதலுக்கு இந்த கூட்டம் இருந்தாதான் முடியும். இயேசுவை வச்சு வாழ்றவனால கர்த்தரால இனி பயன்படுத்த முடியாது. இயேசுவை வச்சு சொகுசா எந்த குறையும் இல்லாம நல்ல கூலா ஜாலியா வாழணும்னு நினைக்கிறவனை வச்சு கர்த்தர் ஒண்ணு செய்ய முடியாது. கிறிஸ்துவுக்காக சாகரன்னு முடிவெடுக்கிறவனை வச்சு தான் கர்த்தர் அடுத்த எழுப்புதலை உண்டாக்க போறார். அநேக பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, எழுப்புதல் வரணும், எழுப்புதல் வரணும். யாரால வரப்போகுது? இப்படிப்பட்ட ஆட்களால் தான் வரப்போகுது. சாகணுங்கிறது அவசியம் இல்லை, தீர்மானம் எடுக்கணும் தான் சொல்றேன். தீர்மானம் எடுக்கிறவங்க சாகணுன்ற அவசியமே இல்லை. இப்ப எஸ்தர் அங்க சாகல பாருங்க, அவங்க தீர்மானம், ஒப்பு கொடுத்தல், அந்த டெடிகேஷன், அந்த சாக்ரிஃபைஸ், அதுதான் வேணும்னு நான் சொல்றேன். எல்லாருக்கும் இன்னைக்கு அதுக்கு சொல்றதுக்கே மனசு கஷ்டமா இருக்குது பாருங்களேன். அனுபவிக்கிறது வேற, சொல்றதுக்கே மனசு கஷ்டம். கேட்டா சொல்றாங்க, நீ என்ன அறிக்கை பண்ணுவோ நீ அப்படியே தான் ஆவ. யார் சொன்னா? நீங்க என்ன அறிக்கை பண்றீங்களோ அது ஆகிறது ரெண்டாவது. கர்த்தர் உங்களுக்கு என்ன நியமிச்சாரோ நீங்க அதான் ஆவீங்க, அதான் ஃபர்ஸ்ட். கர்த்தர் உங்களுக்கு நியமிச்சதை நீங்க தேவையில்லாம அறிக்கை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவாரு. இப்ப ராஜகுமாரத்தியா உட்கார்ந்து இருக்கிற அம்மா சட்டத்தை மீறி உள்ள போனாங்க. இப்ப நம்மால தான் என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த காலத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? எல்லா துரைத்தனங்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தர் எஸ்தரை கொண்டு மீட்க ஏன் செய்யணும்? யாரை கொண்டு வேணா மீட்பாரு. சட்டத்தை மீறது தப்புங்க. we must follow the rules and regulations, you know அப்படின்னா. அப்ப இந்த எஸ்தர் மீறின சட்டம் என்ன? என்ன எதுக்காக நம்ம சட்டத்தை மீறிச்சு? என் ஜனங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது, தேசத்தில் ஒரு கணம் நடக்கும் போது, என் சட்டத்தை மீறி, நான் சொல்றது இந்த வேர்ல்ட்லி லாவை சொல்லல, கர்த்தர் எனக்கு ஒன்று வச்சிருக்கிறாரு, நான் இந்த எல்லாரும் கேட்டு சந்தோஷமா வாழ்ற அரண்மனையில் வாழ்றது, அதையும் நான் மீறுவேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் கிறிஸ்துவுக்கு என்று சாக தயாராக இருக்கிறேன். இந்த எண்ணம் வரணும்.